அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு சார் பதிவாளர் அலுவலகங்களில் இன்று 31ஆம் தேதி கூடுதல் டோக்கன் ஒதுக்கீடு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 முன்பதிவு வில்லைகளும், 2 சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 முன்பதிவு வில்லைகளும், அதிகளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் 100 அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு ஏற்கனவே வழங்கப்படும் கூடுதலாக 4 தக்கல் முன்பதிவு வில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கிட உத்தரவிடப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. நவம்பர் 1ஆம் தேதி முதல் ஆதார் சேவைகளில் 3 முக்கியமான மாற்றங்கள் நடைமுறைக்கு வர உள்ளன. இனி ஆதார் விவரங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்கும் போது பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் அல்லது ரேஷன் கார்டு போன்ற அதிகாரப்பூர்வ ஆவணங்களை பயன்படுத்தி உங்களுடைய தகவல்களை தானாகவே சரிபார்க்கப்படும். பெயர், முகவரி அல்லது மொபைல் எண்ணை மாற்ற ஆன்லைனில் ரூ. 75 கட்டணமாக வசூலிக்கப்படும். கைரேகை அல்லது கருவிழி ஸ்கேன், பயோமெட்ரிக் அல்லது புகைப்பட மாற்றம் செய்ய ரூ. 125 கட்டணமாகும். 5 முதல் 7 வயது வரம்பிலும் 15 முதல் 17 வயது வரம்பிலும் உள்ள குழந்தைகளுக்கான பயோமெட்ரிக் புதுப்பிப்புகள் இலவசமாக செய்யப்படும் எனவும், ஆன்லைன் ஆவணங்களை புதுப்பிக்கும் இலவச வசதியானது ஜூன் 14, 2026 வரை தற்காலிகமாக நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த தேதிக்கு பிறகு ஆன்லைன் புதுப்பிப்புகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும். ஆதார் அட்டையை மீண்டும் அச்சிட கோரினால் ரூ. 40 கட்டணம் செலுத்த வேண்டும். அனைத்து பேன் கார்டு வைத்திருப்பவர்களும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தங்களுடைய பேன் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டியது கட்டாயமாகும். தவறினால் ஜனவரி 1, 2026 முதல் பேன் எண் செயலிழந்து நிதி மற்றும் வரி பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும். வீட்டிலிருந்தே ஆதார் சேவை பெறுவதற்கான கட்டணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதல் நபருக்கு ரூ. 700 மற்றும் அதே முகவரியில் உள்ள ஒவ்வொரு கூடுதல் நபருக்கும் ரூ. 350 என சேவை கட்டணங்களும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. மூன்றாவது அறிவிப்பு. நடப்பாண்டுக்கான RTE மாணவர் சேர்க்கை ஒதுக்கீட்டை விட அதிக விண்ணப்பங்கள் வந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் முன் குலுக்கல் முறையில் இன்று அக்டோபர் 31ஆம் தேதி மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த RTE மாணவர் சேர்க்கை செயல்முறையானது பள்ளி கல்வித்துறை வலைத்தளத்தின் மூலம் வெளிப்படையாக செயல்படுத்தப்படுகிறது. இதை மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் மேற்பார்வையிடுவார்கள். இந்த திட்டத்தில் ஆதரவற்றவர்கள், HIV-யால் பாதிக்கப்பட்டவர்கள், 3ஆம் பாலினத்தவர், மாற்றுத்திறனாளிகள், துப்புரவு தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நான்காவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தும் பணியானது 77,000 பேர் ஈடுபட உள்ளனர். வீடு வீடாக சென்று 3 முறை வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளின் கடும் எதிர்ப்பை மீறி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற உள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் முழு வேலை நாளாக செயல்படும் என மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். கனமழை காரணமாக அக்டோபர் 22ஆம் தேதி வழங்கப்பட்ட விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் பள்ளி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மேலும் 2 சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்காட் நிறுவனம் விண்ணப்பம் அளித்துள்ளது. காஞ்சிபுரம், மதுரையில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம் அளிக்கப்பட்டுள்ளது. புதிய விமான நிலையம் அமைய உள்ள பரந்தூருக்கு அருகே 422 ஏக்கரில் 530 கோடியில் காஞ்சிபுரம் சிப்காட் தொழில் பூங்கா அமைய உள்ளது. ஏழாவது அறிவிப்பு. வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 940 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. கீழம்பாக்கத்திலிருந்து அக்டோபர் 31இல் 340 சிறப்பு பேருந்துகளும், நவம்பர் 1இல் 350 சிறப்பு பேருந்துகளும், கோயம்பேடிலிருந்து அக்டோபர் 31இல் 55 சிறப்பு பேருந்துகளும், நவம்பர் 1இல் 55 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. மற்றும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 100 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாதவரத்திலிருந்து 31 மற்றும் 1 ஆகிய தேதிகளில் 20 பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது.
8வது அறிவிப்பு. பிடி மற்றும் திரைப்பட துறையைச் சேர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. 1ஆம் வகுப்பு முதல் கல்லூரி, ஐடிஐ, டிப்ளமோ பயிலும் மாணவர்களுக்கு ரூ.1000 முதல் ரூ.25,000 வரை கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. scholarship.government.in என்ற முகவரியில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அவர்கள் பயிலும் கல்வி நிறுவனங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கும் மாணவர்கள் தங்களுடைய பெயரிலேயே வங்கி கணக்கு மற்றும் ஆதார் அட்டை வைத்திருக்க வேண்டும். 9வது அறிவிப்பு. சென்னையில் நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறாவிட்டால் ரூ.5000 அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. கழுத்துப்பட்டையின்றி செல்ல பிராணிகளை அழைத்துச் சென்றால் உரிமையாளருக்கு ரூ.500 அபராதம் விதிக்கப்படும் என்றும், செல்லப்பிராணிகள் பொதுவெளியில் கழிவு ஏற்படுத்த உரிமையாளர்கள் அனுமதிக்க கூடாது என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10வது அறிவிப்பு. வால்பாறைக்கு சுற்றுலா செல்ல நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்படுகிறது. கோவை மாவட்டம் வால்பாறைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள். இந்த நிலையில்தான் வரும் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அனைவருமே கட்டாயம் இ-பாஸ் பெற வேண்டும் என கோவை மாவட்ட ஆட்சியரான பவன்குமார் அறிவித்துள்ளார். 11வது அறிவிப்பு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள ஒரு பகுதியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முன் சோதனை வருகிற நவம்பர் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. மோந்தா புயல் ஆந்திராவில் கரையை கடந்து சென்றதை அடுத்து தமிழகத்தில் 4ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 13வது அறிவிப்பு. மின்சார பேருந்துகள் இயக்கத்தால் டீசல் பேருந்துகள் குறைக்கப்படாது என்று அமைச்சரான சிவசங்கர் கூறியிருக்கிறார். புதிதாக 11,000 பேருந்துகள் வாங்குவதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் அறிவித்துள்ளார் எனவும், தற்போது 5,000 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது எனவும் அவர் கூறினார். 14வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் மாற்றுத்திறனாளிகள், கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் உள்ளிட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் கட்டணமில்லா பேருந்து பயண அட்டை டிசம்பர் வரை பயணம் செய்யும் வகையில் அனுமதி வழங்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 31ஆம் தேதி வரை செல்லத்தக்க கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகளை டிசம்பர் வரை மேலும் 2 மாத காலத்திற்கு நீடித்து பயணிகள் சிரமமின்றி பயணம் செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. சபரிமலை மண்டல பூஜைக்காக நவம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரை போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சபரிமலை தேவஸ்தானம் அறிவிப்பின்படி டிசம்பர் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரை மாலை 5 மணி வரை கோவில் நடை சாத்தப்படுவதால் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது. மேலும் 60 நாட்களுக்கு முன்னதாகவே இச்சிறப்பு பேருந்துகளுக்கு ஆன்லைன் மூலமாக tnstc.in மற்றும் செயலி மூலமாக இணையதளங்களில் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.